வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நீடிக்கும் மோதல் சம்பவங்களுக்கு என்ன காரணம், இதற்கு தீர்வு காண்பது எப்படி, விரிவாக பேசுகிறார் வன அலுவலர் ரவீந்திரன். அவருடன் நம் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். வன உயிர்களும் மனிதர்களும் மோதிக்கொள்வதான உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதற்கான காரணங்கள் என்ன, இதுல இருக்கிற சிக்கல்கள் என்ன? வன உயிர்கள் அப்படிங்கிறது வனம் எங்கே இருக்கோ அதை சுற்றியே தான் வன உயிர்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகர்ப்புற வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விகிதம் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாத ஒரு அளவில் விரிவாக்கம் அப்படிங்கிறது போகுது. இது அரசு துறையிலேயும் இதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது. இங்கே தான் ஒரு தொழில் நகரம் உருவாக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறைகளும் நமக்கு கிடையாது. ஆனால் வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரிகள் அதனுடைய இடங்களை விட்டு இந்த ஒரு நிர்பந்தத்தால் வெளித்தள்ளப்படுது. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அடர்ந்த வனமாக இருந்தாலும் இன்னைக்கு அதுக்குள்ளே ஒரு ஹோட்டலுங்களும் ஒரு கேளிக்கை விடுதிகளும் நம்ம உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பின்னால் உள்ள பெரிய இழப்புகள் என்னென்ன சந்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன சாம்பிள் தான். நீங்கள் பார்க்குற ஒரு பெரிய நிகழ்வுகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பெரிய உயிரிழப்போ ஏதோ நடக்கும் சம்பவங்கள் நடக்கிறது தான். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த காடுகளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 25 வருடங்களுக்கு பிறகுதான் தெரியும். அப்படி ஒரு பெரிய தாக்கங்கள் வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான மோதல் அப்படிங்கிற விஷயம். ஸோ காடுகளில் இருக்கக்கூடிய பெரிய உயிர்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு ரொம்ப எளிதாக தெரியக்கூடியது. ஆனால் காடுகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ பல்லுயிரிகள் இந்த இன்னலுக்கு இருக்கும். இந்த பல்லுயிரிகள்னால ஒரு சூழல் ஒரு காடுகளுக்குள்ள ஒரு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்த வெற்றிடம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு பெரிய ஒரு பூகம்பமாக வரும்போது கண்டிப்பாக மனுஷனால் அதை ஒரு குறிப்பிட்ட குறைந்த கால அளவுக்குள்ள இதை சரி பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. ஸோ நமக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு அறிகுறி இது. ஸோ இந்த அறிகுறி வரும்போதே நம்ம ஒரு தெளிவுக்கு வரணும். ஸோ நம்மளுடைய விரிவாக்கங்களையும் நம்மளுடைய பேராசைகளையும் ஒரு எல்லைக்குள்ள நம்ம நிப்பாட்டிக்க பழகணும். இதுதான் இதுக்கு உண்டான ஒரே தீர்வு. இவரை பொறுத்தளவுக்கு மனிதர்கள் அதாவது நகர்ப்புற வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்கள் ஒரு வரையறைக்குள் வாழ்ந்தால் இது போன்ற வனவிலங்குகள் மனிதர்கள் மோதல்களை தவிர்க்கலாம் என்று கூறுகிறார். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் ஹரிகிருஷ்ணன்.